கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்காக நிறைய ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கார்டு, க்ளாசிக் பிளாக்ல ஹேண்ட்கார்டு வாங்கியிருக்கேன். ப்ளஸ்ஸு இது வந்து விண்ட்ஷீல்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் விண்ட்ஷீல்டு ஆல்ரெடி உடஞ்சிட்ருக்குன்றது. அதனால் விண்ட்ஷீல்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ளஸ்ஸு ஹேண்ட்கார்ட்ஸ் ரெண்டுமே எல்லாமே க்ளாசிக் தான். க்ளாசிக் ஹேண்ட்கார்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர் ப்ளஸ் we have some mounts here. இப்போ இந்த வேலைலாம் இருக்குது பைக்கு. இப்போ இந்த வேலைலாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விண்ட்ஷீல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விண்ட்ஷீல்டு வந்து எனக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்மோஸ்ட்டு 390 380 சம்திங் வருது. இந்த விண்ட்ஷீட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த விண்ட்ஷீல்டு போட்டு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months ஆகிடுச்சு. எனக்கு இந்த விண்ட்ஷீல்டு கைக்கு வரத்துக்கே 1.5 மாதம் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு விண்ட்ஷீல்டு கைக்கு வந்தது. கைக்கு வந்தவுடனே தான் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ். மேலே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ்ஸு, ப்ளஸ் இங்கேயும் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ்ஸு. அதனால் நான் அதை ரிட்டன் போட்டேன். எனக்கு வந்தது ஒரு 20 நாள் கழிச்சு தான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்தது. ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் இருந்ததுனால அது எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர் கவர் கூட இல்லை. இந்த மாதிரி ப்ராப்பர் கவர் கூட இல்லை அவங்க. இது இந்த மாதிரி கவரில் இது கூட நல்லா பேக்கேஜாக தான் இருக்குது. இந்த மாதிரி கூட இல்லாமல் ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அந்த மாதிரி கவரில் மடிச்சு நான் உங்களுக்கு ஃபோட்டோ என்ன இங்கே ஆட் பண்ணுறேன். இதுதான் இவங்க பேக்கிங். எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளிப்கார்ட் பேக்கிங் இப்படி தான் வந்தது. இந்த மாதிரி கவரில் மடிச்சு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு விண்ட்ஷீல்டு வாங்கினேன். இது ஆகிடுச்சு வந்து இது அப்படியே ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு வந்து. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். கவர் நல்லா இருக்கும், டீசெண்டாக ஒரு கவர் போட்டு இது வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்க்ராச்சஸ் படக்கூடாதுன்ட்டு. அதுதான் இது முடிஞ்சிருச்சா. இது ஆகிடுச்சு. எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து எனக்கு வரத்துக்கே ஒரு 2 months கிட்ட ஆகிடுச்சு. 2 month 1.5 months கிட்ட ஆகிடுச்சு. வெறும் ப்ரைஸ் வந்து 390 சம்திங். என்ன அதுக்கப்புறம் வாங்க ஹேண்ட்கார்டு போவோம். ஹேண்ட்கார்டு பார்த்தீங்கன்னா அதே தான் க்ளாஸி தான் பாருங்கள். அதே க்ளாஸி பிளாக் தான். ஹேண்ட்கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு 500 கிட்ட. இது வந்து நான் டேரெக்டாக வந்து புதுப்பேட்டையில் போய் வாங்கினேன். ஏன்னா வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி டேரெக்டாக நான் வந்து இதில் வாங்கிட்டேன். டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணி நான் வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500. குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதனால் இது பிரச்சனை இல்லை. இது நான் போன உடனே எனக்கு கையில் கிடச்சிது. அப்புறம் ஐ ஹவ் யூஸ் சம் மவுண்ட்ஸ். இது வந்து இதெல்லாம் அதிலே வந்தது. இந்த ரப்பர் எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ரப்பரு இங்கே இப்படி அட்டாச் பண்ணி இந்த ரப்பர் வந்து இந்த மவுண்டில் இப்படி அட்டாச் பண்ணி இது சரியாக உட்கார மாட்டேங்குது. இப்படி அட்டாச் பண்ணி இப்படி உட்காரத்துக்கு அப்போ தான் நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். இப்படி அட்டாச் பண்ணி இப்படி உட்காரத்துக்கு அப்போ தான் நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக பிடிக்கும்னு சொல்லி இந்த ரப்பர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கர்ஸ் தான் வரும். திடீர்னு என்னன்னு தெரியல ரப்பர் கொடுத்துட்டாங்க. சரி நோ ப்ராப்ளம், இது வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் இது வந்து 5 நம்பரை வாங்கி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா? 5 நம்பரை வாங்கி போட்டு இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஹார்னரில் வந்து நம்ம அப்படியே போட்டு அடித்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி. எனக்கு அது வந்து பிடிக்கல, லூஸாக இருக்குது. அதனால் நான் வந்து இது வாங்கினேன். இது வந்து யமஹா எஃப்செட். ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு 90 rupees. இது 90 ப்ளஸ் 2 ஹேண்ட்கார்டு பார்த்தீங்கன்னா 500. அப்புறம் இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஒரு 390 கிட்ட வந்துடுச்சு. ப்ளஸ்ஸு இது தான் பெரிய பிரச்சனை, இந்த ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஸ்டிக்கர் வந்து எங்குமே அவைலபிள் இல்லை. இது வந்து பாருங்கள், அது பைக் கலர், சேம் கலர் ஆர்டர் போட்டு வாங்கின ஸ்டிக்கர். இது சேம் பைக் கலர் தான் ஆர்டர் போட்டு நான் இந்த ஸ்டிக்கர் வாங்கினேன். இதுக்கு எனக்கு ஆகிடுச்சு 2 மாதம் 3 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கே எனக்கு மாதக்கணக்கில் போகுது.
இது வந்து எங்கேயுமே கிடைக்கல. நான் போட்டு ஆர்டர் பண்ணி ஆளுகளை சொல்லி ஆர்டர் பண்ணி சேம் பெயிண்ட் ஏதோ அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அரேஞ்ச் பண்ணி இந்த ஸ்டிக்கர் அரேஞ்ச் பண்ணி ஒரு நிலமாயிடுச்சு எனக்கு இதுக்கு. இப்போது எனக்கு இதுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 500, ஒரு 400, வின்ஷீட் 500, இது ஒரு 400, அதான் 390, ரவுண்டாக 400 வச்சுக்கலாம். இது வின்ஷீடு, ஹேங்கர் 500, ஸ்டிக்கர் வந்து எனக்கு 380 சம்திங் வந்தது ஆர்டர் பண்ணி வாங்கினதில். அப்போவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90. நீங்களே கால்குலேட் கொடுக்குங்க. நான் வேணால் இங்கே இதில் மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ ஆகிடுச்சுட்டு. நான் கொஞ்சம் மேக்ஸில் விற்கேன், அதனால் அவ்வளோதான். இப்போதைக்கு இது வந்து வாங்கியாச்சா, இது மட்டும் ஆகலை. இன்னும் நான் வந்து வின்ஷீல்டில் ஸ்டிக்கர் பண்ணணும், இங்கே ஃபுல்லாக ஸ்டிக்கர் பண்ணணும். ஹேண்ட் கார்டு வந்து இந்த கிளாஸி பிளாக்காக இருக்கா, கிளாஸி பிளாக் ஃபுல்லாக நான் இந்த ஸ்டிக்கர் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு மேலே கிளியர் அடிக்கிறதா இல்லை அப்படி விடுறதான்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்க்குறோம். நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப அகெயின் உங்களுக்கு ஒரு vlog போட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை முடிஞ்சால் நான் இந்த vlog எண்டு பண்ணிவிட்டு இன்னொரு vlogல வேணால் அது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் இதெல்லாம் பைக்கில் போட்டால் எப்படி இருக்கும்ன்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.